ஓகே, இப்போ விசாகப்பட்டினத்தை போய் பேசிடலாம். விசாகப்பட்டினத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குது, ட்ரிப் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா, வர்த்திட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்த இடங்கள் வரைக்கும் வர்த்திட் மக்கள். ஆக்சுவலாக இது வந்து இன்னும் நிறைய இடங்கள் பார்க்க வேண்டியது இருக்காது. நான் உங்களுக்கு பார்ப்போம். இப்போ அடுத்தது சொல்கிறேன். நாங்கள் என்னென்ன பார்த்துருந்தோம்னா, மியூசியம் பார்த்துருந்தோம். பீச் போகலாம்னு நினச்சோம், போகலை. பட் மியூசியம்ஸ் பார்த்துருந்தோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, இது டே 1 வந்து மியூசியம் ஒன்று முடிச்சாச்சு. டே 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமாச்சலம் பார்த்துருந்தோம். அப்புறம் வந்து இந்த கைலாசகிரி பார்த்துருந்தோம் அண்ட் டெனட்டி பார்க். ஸோ இதான் நாங்கள் பார்த்துருந்தோம் டே 2 அன்றைக்கி. இந்த பார்த்தாங்க இடங்கள் எல்லாமே வர்த்திட் மக்களே. ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. டிக்கெட் சார்ஜஸும் உங்களுக்கு நாமினல் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் பார்க்க வேண்டிய ஒரு இடங்கள், டிஃப்ரெண்ட்டான இடங்கள். நீங்கள் எங்கே போனாலுமே, இப்போது நீங்கள் வந்து லெட்ஸ் சே ஹைதராபாத் போனாலும் சரி, மும்பை போனாலும் சரி, இல்லை கொல்கத்தா போனாலும் சரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் சப்மெரின் மியூசியம் நீங்கள் பார்க்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி கிடச்சிது. ஸோ தட் இஸ் ஒர்த் இட் தெரிஞ்ச வரைக்கும். அந்த மாதிரிகள் நான் போய் வந்து இதெல்லாம் நம்மளோட சிமாச்சலம் டெம்பிள் அது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் டே 2 விலாக்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். டே 2 ஆமாம், டே 2 விலாகில் நேற்றே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சிமாச்சலத்தை பற்றி. பட் ஸ்டில் சிமாச்சலத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிஜமாகவே விசிட் பண்ணக்கூடிய இடங்கள் தான். பட் திருப்பியும் சொல்லிடுறேன், தயவுசெய்து வீக் டேஸில் போங்க. வீக்கெண்ட்ஸ்லேயோ இல்லை ஹாலிடேஸ்லையோ போயிடாதீங்க. உள்ளே போகவே முடியாது மக்களே. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மற்றபடி வெரி குட் பிளேஸ், நல்லாவே இருக்குது. மலை மேலே செட் பண்ணியிருக்காங்க. மலை மேலேருந்து லெக்சர் அது இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, பார்க்கலாம்னு நினச்சேன். பட் டைம் கிடைக்கல. சொன்னல அந்த ஹெட் ஏக்னால வந்து எல்லாமே பிளேஸ் ஸ்பாயில் ஆகிடுச்சு. சிமாச்சலத்தில் எனக்கு அது கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உள்ளேயும் போகல, டெம்பிளையும் பார்க்கல, புத்தியும் பார்க்கல. ஸோ அதனால் வந்து அப்படியே கிளம்பி வந்தாச்சு. அதை தாண்டி அடுத்தது நாங்கள் வந்து டெனட்டி பார்க் இஸ் எ வெரி குட் பிளேஸ் டு விசிட் அகேன். ரொம்ப நிறைய இடங்கள்லாம், ரொம்ப நிறைய விஷயங்கள் இல்லை அங்கே. பட் ஆனால் ஒரு நல்ல டீசெண்டான மெயின்டைன் பண்ணுற பார்க் இருக்குது. நான் சொன்னல கைஸ், இங்கே வந்து அது ஒரு பர்டிகுலராக ஏதோ ஒரு குரூப்பு AMRCO சம்திங் மெயின்டைன், அந்த குரூப் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. வேணால் அது கீழே ஆட் பண்ணி விட்றாது, என்ன பேர்னு தெரில. அந்த குரூப் அது மேபி எதுவும் கவர்மெண்ட் குரூப்னு நினைக்கிறேன். அதுதான் மெயின்டைன் பண்ணுது. எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுமே அதான் அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்பவே நல்லா, ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டெனட்டி பார்க்கும் விசிட் பண்ணலாம். அந்த ஷிப்போட அந்த கலை தான் போயிடுச்சு. அது வந்து ஒரு பழைய அபடன் ஷிப் தான், உங்களுக்கு சொல்லியிருப்பேன். MAVBன்னு சொல்லிட்டு அந்த ஷிப்பு. ஆனால் அந்த ஷிப்பை பெயிண்ட் அடித்து ஏதோ புதுசாக பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அது கலை இந்த மாதிரி இருந்தது. ஸோ அது ஓகே தான், நீங்கள் ஜஸ்ட் பார்க்கணுக்கா போகலாம். ஸோ அது நாங்கள் பார்த்துருந்தோம். அதை தாண்டி 3வது நாங்கள் பார்த்தது வந்து கைலாசகிரியும் ஒர்த் டு விசிட் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நாட் தேட் மச் ஒர்த், பட் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறது நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த கார்டனுக்கு போகலாம். சும்மா போய் விசிட் பண்ணிட்டு வரலாம் மக்களே. ஸோ இதை தாண்டி விசாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு. நாங்கள் பார்க்க முடியல, ஏன்னா நான் கொஞ்சம் மிஸ்பிளான் பண்ணேன். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மிஸ்பிளான் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா வந்து நாங்களால் அது நிறைய இடங்கள் போக முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இந்திரா காந்தி ஜூ இருக்குது, அதை நாங்கள் போகல. டிடிடி டெம்பிள் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மலை வச்சுருக்காங்க, அதுவும் போகல. அது ஏன்னா வந்து இந்த ஒரு விஷயத்தினால என்னோடய ஹெட்ஏக்லாம் மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ஸ்ரீ டாக்டர் ராமநாயுடு ஸ்டுடியோஸ்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ராமோஜி ஸ்டுடியோஸ் இருக்குல்ல, அது மாதிரி வந்து ஒரு ஃபிலிம் ஸ்டுடியோஸ் இருக்குது. அதுவும் ஒரு ஹில் டாப் மேலே வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் தள்ளி போகணும், ஒரு 10 கிலோமீட்டர் ஃப்ரம் கைலாசகிரி. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து அது ரெக்கமெண்ட் பண்ணல. ஏன்னா வந்து அது வந்து நான் சொன்னேன், என்னோடய ட்ராவல்ஸ் மூலமாக போயிருந்தேன், அவங்க மூலமாக போயிருந்து அவங்க அந்த ரெக்கமெண்ட் வந்து பண்ணலை. ஏன்னா வந்து அது அந்தளவுக்கு மெயின்டைன் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி லிமிட்டில் இருக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ். அதை தாண்டி நீங்கள் சிட்டி லிமிட்லேருந்து வெளியே போனோம் அப்படின்னா இருக்குது, சில பல இடங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஜோரா கேவ்ஸா போரா கேவ்ஸ்னு ஒன்று இருக்குது. சில பல வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, சில பல மலை பிரதேசங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணலாம். நீங்கள் ஒரு 4 days 5 days அது மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். இல்லை அங்கேயே கூட ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே வர மாதிரி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணலாம். பட் பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பெட்டர். நான் திரும்பி சொல்கிறேன், சம்மரில் வந்துடாதீங்க. சம்மர் இன் சென்ஸ் பிட்வீன் மார்ச்லேருந்து அக்டோபர் வரைக்கும் வந்துடாதீங்க இந்த விசாகப்பட்டினத்துக்கு. மற்ற நேரத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். விசாகப்பட்டினம் ஆகட்டும், ஹைதராபாத் ஆகட்டும், எந்த இடமானு சொல்கிறேன். நான் சொல்கிறது இந்தியாவில் இருக்க முக்கால்வாசி இடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துக்கு போகாதீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ எஸ், இதான் கேஸ் வந்து விசாகப்பட்டினம். தாண்டி விசாகப்பட்டினத்தில் இருக்க அடுத்த அதர் சூப்பர் திங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்ஸி மக்களே. வாஹா வேணா ஒரு கிளிப் ஆட் பண்ணுறோம், பார்த்துட்டு வாங்க கைஸ். பேக் டு தி ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன். இது காட்டணுன்னே தோணுச்சு மக்களே. நான் நேற்றே சொல்லி பண்ணிக்கிறேன், எல்லா டாக்ஸியுமே செம்ம க்ளீனாக இருக்குது கைஸ். எப்படின்னே தெரில, மேபி நம்ம ஏறுறதா அப்படி மாட்டதான்னு தெரியல. எவ்ரி டாக்ஸி இஸ் வெரி க்ளீன், வெரி க்ளீன். எனக்கு காட்டுற மாதிரி பாருங்க, கீழெல்லாம் பாருங்க, க்ளீன் அண்ட் ஆல்சோ நியூ, க்ளீன் வெரி நியூ. எப்படின்னே தெரில, நீங்களே சொல்லுங்கள் கைஸ். நம்ம சென்னையில் இந்த மாதிரி இருக்கா?
भाई यहाँ पर अभी भी टैक्सी सर्विस शुरू हुआ है क्या? बहुत दिन से है। फिर भी सब टैक्सी बहुत क्लीन है। हमने अभी कभी अभी कभी अभी तक इतना टैक्सी क्लीन कभी देखा है? ऐसा नहीं है ना। चेन्नई में ऐसे नहीं है। हाँ होता है, बहुत रेयर होता है। एवरी टैक्सी मैंने अभी तक 3 टैक्सी लिए है यहाँ पर आने तक, सब टैक्सी बहुत क्लीन है। तो साफ भी नहीं किया, गाड़ी ऐसी लेके आ गया। ஓ अच्छा नहीं फिर भी बहुत क्लीन பாருங்க கைஸ், க்ளீன் பண்ணலன்னு சொல்றாரு மனுஷன், எவ்வளவு க்ளீனா இருக்கு பாருங்க. ஐயோ ஐயோ, ஏசியும் செமையா இருக்கு, என்னால் நம்பவே முடியல. காட்டணும்னு நினச்சேன், அதெல்லாம் பாருங்க இந்த சர்வீசஸ்லாம் ஏசி பின்னாடி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. சென்னை வந்து கொஞ்சம் பிஸி சிட்டி பேட்டு. அந்த டாக்ஸி வந்து ஏமா பிஸி சர்வீஸாக இருந்தாலுமே அது கொஞ்சம் ஒரு பார்ஷலாவது க்ளீன் பண்ணி வைக்கலாம்ல. அல்ல சரி வெளியே ஓகே, வெளியே இடிச்சு வெளியே வந்து அங்கங்கே டேமேஜ் பண்ணி ஓகே, பட்டு இவ்வளோ க்ளீனாவா? ஏன் இங்கே கூட தான் டிராஃபிக் இருக்குது, இங்கே கூட தான் கச்சா பச்சா தான் ஓட்டுறாங்க வண்டி. பட் இருந்தாலுமே கைஸ் பாருங்கள், நம்பவே முடியல. எங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு எனக்கு. கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க அங்கே, ரோட் ரூல்ஸ் எல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட தாட்ஸ் கைஸ் என்னன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ வந்து ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு ஏர்போர்ட்டில் போய் சந்திக்கிறேன், முடிஞ்சால் சந்திக்கிறேன், இல்லைனா நேராக வீட்டில் தான். கைஸ் பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஐ மீன் அங்கே ஹோட்டல்லேருந்து ஏர்போர்ட் போகிறேன். அவ்வளோ க்ளீனான ஒரு டாக்ஸி கைஸ், பிராண்ட் நியூ டாக்ஸின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நான் வந்து ஹோட்டல்லேருந்து மியூசியம்ஸ் போனதாக இருக்கட்டும், மியூசியம் ரிட்டர்ன் வந்ததாக இருக்கட்டும், அடுத்த நாள் நான் வந்து எடுத்ததாக இருக்கட்டும், ஏன் இந்த ட்ராவல்ஸ் எடுத்த டாக்ஸி இருக்குல்ல, ஹோட்டல் மூலமாக ட்ராவல்ஸ் எடுத்திருந்தேன் அந்த டே 2 ஃபுல்லோ டாக்ஸி ஒன்று, எல்லாமே கைஸ் எல்லா காருமே, நான் வந்து டாக்ஸி எடுத்த எல்லா காருமே அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக, அவ்வளோ சூப்பராக இருக்குது. டிரைவரும் அவ்வளோ பொலைட்டாக இருக்காங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான டிரைவரு. ஒரு டிரைவர் கூட மக்களே கைஸ், இங்கே இருக்கிற சென்னை டாக்ஸி டிரைவர்ஸ் தயவுசெய்து அஃபண்ட் ஆகிடாதீங்க. திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற தப்புனால தான் இதை நான் வந்து அவங்க சொல்கிறேன். ஒருத்தர் கூட பேரம் பேசலை. இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொல்லணும்னா அங்கே விசாகப்பட்டினத்தில் டாக்ஸின்றது அந்தளவுக்கு யாரும் எடுக்க மாட்டாங்களா. அவரே சொல்கிறாரு, ஏன் டாக்ஸி வந்து இவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் ஆகுதுன்னா, இல்லை சார் எங்கள் டாக்ஸி அந்தளவுக்கு பெருசாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க சார், அதனால தான் சார் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அப்போது அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் பெருசாக வராது. வருமானம் வரலைன்னா அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் டிமாண்ட் பண்ணணும், அதாவது எக்ஸ்ட்ரா காசு கேட்கணும். ஆனால் ஒரே ஒரு டாக்ஸி டிரைவர் கூட கைஸ் எனக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுங்க சார், ஃபோன் பண்ணிட்டு இங்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு சார் எங்கே சார் ட்ராப்பு சார், எவ்வளோ சார் காட்டுச்சு சார், ஒரு 50 ரூபா 100 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் சார், இப்படிலாம் கட்டவே இல்லை கைஸ். அங்கே ஒருத்தர் கூட பேரம் பேசலை. இன்ஃபேக்ட் நான் வந்து நம்ம ஹோட்டல்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு நான் வந்ததில்லை கைஸ், எவ்வளோ காட்டுச்சு எனக்கு வந்து 310 ரூபா நான் காட்டுச்சு எனக்கு. அந்த ஹோட்டல்காரர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட 300 ரூபா மட்டும் கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவரும் ஓகே சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஏர்போர்ட் வந்துட்டு அவர் எனக்கு அந்த ஆப்பில் காட்டவே இல்லை எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கூட ஆயிருக்கும் சார், 300 ரூபா கொடுங்க சார் அப்படின்றாரு. என்னையா மனுஷங்க நீங்களாம் 300 ரூபா கேட்குறாரு கைஸ். எனக்கு மனசே வரல. நான் வந்து ஒரு 350 ரூபா பே பண்ணிட்டு வந்து தேங்க்யூ சொல்லிட்டு வந்தேன். அவரோட நம்பர் நான் கீழே ஆட் பண்ணி விட்றேன், வேணா உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவரை நீ காண்டாக்ட் பண்ணாங்க. விசாகப்பட்டினம் போகிறேன்னா உங்களுக்கு ஊர் சுற்றி காட்டுவார். அவ்வளோ சூப்பரான கைஸ். இன்ஃபேக்ட் நான் போயிருந்தேன், நான் டாக்ஸி இருக்குல்ல, நான் எடுத்திருந்த ட்ராவல்ஸ், அது வந்து கீ செலக்ட் மூலமாக தான் புக் பண்ணியிருந்தேன். அந்த நம்பரையும் நான் கீழே ஆட் பண்ணி விட்றேன். அவர் வந்து சிட்டி உள்ளே போகிறதுக்கு வந்து ஒர்த்து தான், எனக்கு தெரிஞ்சு எடுக்கலாம், நல்லாவே பண்ணுறாங்க. க்ளீன் கார், க்ளீன் டிரைவர், சூப்பராக இருக்குது. பட் ஆனால் வந்து ஏர்போர்ட் பிக்கப் ட்ராப் பண்ண கொஞ்சம் காஸ்ட்லியாக பண்ணிட்டார். கிட்டத்தட்ட 650 ரூபா சார்ஜ் பண்ணார் எங்களுக்கு. நான் ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அவரோட மூலமாக தான் நான் வந்து ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் வந்திருந்தேன். 650 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தார். பட் ஆனால் வந்து நான் தான் அந்த சார்ஜை கருதி தான் நான் வந்து ரிட்டன் வரும்போது நான் வந்து ஹோட்டல்லேருந்து ஏர்போர்ட் நானாக புக் பண்ணேன். 350 ரூபாலாம் முடிஞ்சு வச்சு, இந்த தான் 300 ரூபா சேவ் பண்ணேன். ஸோ அது மட்டும் தான் டிசப்பாயின்மெண்ட் அவங்க சைட்லேருந்து. பட் ஆனால் 3000 ரூபா ஆச்சு மக்களே. அதான் அப்புறம் பட்ஜெட்டில் இருந்து திருப்பியும் சொல்கிறேன், 3000 ரூபா ஆச்சு. 3000 ரூபா ஒர்த் இட். அந்த காராக இருக்கட்டும், டிரைவராக இருக்கட்டும், அவ்வளோ பொலைட்டான டிரைவர், அவ்வளோ சூப்பரான கார், கண்டிப்பாக ஒர்த் மக்களே கொடுக்கலாம். ஸோ இது வந்து நான் பார்த்த வரைக்கும் விசாகப்பட்டினத்துக்கு ஒரு சூப்பரான விஷயம் இந்த டாக்ஸி பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது ரோட்ஸு, எங்கேயுமே நான் குண்டுக்குழி பார்க்கவே இல்லை கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் உங்களுக்கு தெரியும், அடிக்கடி மழைகள் நிறையவே வரும், புயல்கள் அங்கே தான் கிராஸ் ஆகுது. ஆனால் அவ்வளோ மழை புயல் பெஞ்சுமே ரோடெலாம் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. தெரில அடிக்கடி ரிப்பேர் பண்ணிடுறாங்களான்னு தெரில. குண்டுகுழி நான் சுத்தமாக பார்க்கல, 0 குண்டுகுழி மக்களே. இங்கே சென்னையில் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் குண்டுகுழியேப்பா. இங்கே அப்படிலாம் இல்லை, குண்டுகுழின்றது சுத்தமாக நான் பார்க்கவே இல்லை. அவ்வளோ அழகாக வந்து ரோட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க விசாகப்பட்டினம். இது வந்து 2வது ப்ளஸ் நான் சொல்லுவேன். ரோட்ஸும் நல்லா வைடராகவே இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. மேபி அதான் சொல்கிறேன், விசாகப்பட்டினம் பொறுத்த வரைக்கும் விசாகப்பட்டினம் வந்து ஐடி கம்பெனிஸ் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்ஸியும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க.
தெரில, மேபி அந்த ரீசன்னால. மேபி அங்கே வந்து விசாகப்பட்டினத்து வருமானம் வந்து எனக்கு தெரிஞ்சு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஷிப் யார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால அங்கே அது மட்டும் தான் நடக்குதுன்றதுனால நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. இங்கே வந்து ஐடி கம்பெனிஸோ மும்பையோ ஹைதராபாதோ ஐடி கம்பெனிஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பெங்களூரோ இல்லை வந்து அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மெயின்டைன் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். பட் இங்கே வந்து அந்த மெயின்டெனன்ஸ் இருக்குது, அந்த ஒரு ரீசனுக்காக தான். பட் ஆனால் வந்து பில்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அதான் களை எழுந்து அது மாதிரி புது பில்டிங் தான், அதாவது ரீசெண்டாக கட்டின பில்டிங்ஸே சொல்கிறேன். பெயிண்ட்லாம் போய் ஒரு மாதிரி அது ரீசெண்டானா அது வந்து கடல் பக்கத்தில் இருக்கிறதா கடல் காற்று அடிச்சு அப்படி ஆயிடுச்சா, இல்லை அதை சொல்கிறேன் அங்கே வந்து நிறைய மழைகள் புயல்கள் அடிக்கடி வரும் அப்படின்றாலும் அந்த மழை புயல் பட்டு மழை தண்ணி பட்டு அடிச்சிடுச்சா என்னன்னு தெரில. பில்டிங்ஸ் வந்து கொஞ்சம் பெயிண்ட் போன மாதிரி இருக்கும். மற்றபடி விசாகப்பட்டினம் இஸ் a வெரி வெரி கூல் பிளேஸ் டு விசிட். கூல்னா வெதர் சொல்ல நல்ல பிளேஸ் டு விசிட். ஸோ தாராளமாக நீங்கள் விசிட் வந்து பண்ணலாம் மக்களே விசாகப்பட்டினம். ஓகே, எஸ். ஸோ இதை தாண்டி நவ் லெட்ஸ் டாக் அபவுட் எதை பற்றி எதுக்காக நான் வந்து விசாகப்பட்டினத்தை தேர்ந்தெடுத்தேன். வை டிட் ஐ டேக் விசாகப்பட்டினம். இந்த பகுதி நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படின்னா அது ஒரு 5 minutes போகும். ஸோ விசாகப்பட்டினம் மக்களே, விசாகப்பட்டினம் பார்த்திங்கன்னா நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என் சாய்ஸ் விசாகப்பட்டினம் கிடையாது. முதல்ல நான் போகணுன்னு நினச்சதே பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி தான் கைஸ். திருச்சிக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டே பிளான் பண்ணியிருந்தேன். அதை நான் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னென்னு சொல்கிறேன், திருச்சி தான் கைஸ். திருச்சிராப்பள்ளி போனால் தான் பிளான். டெம்பிள் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். திருச்சிக்கு போனனாலே ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னு தான் என்னோடய மைண்ட் செட்டும் இருந்தது. சரிங்களா? ஸோ என்ன பண்ணேன், ஆக்சுவலாக திருச்சிக்கு ஹோட்டல்லாம் புக் பண்ணிட்டேன் மக்களே. இதே தான் எலமெண்ட்ரி குரூப்பில் ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேன். கரெக்டாக பேர் ஞாபகம் இல்லை, ஜோன்ஸும் என்ன தெரியல. ஸோ அந்த ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் ஏன் திருச்சிக்கு போக முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் பிகாஸ் ஆஃப் ட்ரெயின் மக்களே. ட்ரெயின் கிடைக்கல. தமிழ் நியூ இயர் போது ட்ரை பண்ணியிருந்தேன், சுத்தமாக ட்ரெயின் கிடைக்கல. எந்த ட்ரெயினுமே கிடைக்கல. எல்லாம் இந்த ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. சரி, இங்கேருந்து லைட்டாக டேட்ஸ் மாற்றினேன், 1 நாள் 3 நாள் பின்னால் அப்படி மாற்றினேன். போகிறதுக்கு ட்ரெயின் இருந்தால் வரதுக்கு ட்ரெயின் இல்லை, வரதுக்கு ட்ரெயின் இருந்தால் போகிறதுக்கு ட்ரெயின் இல்லை, அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு திருச்சியை அதனால தான் ட்ராப்பே பண்ணேன். பட் அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்கன்னா, சரி ஓகேடா ட்ரெயினில் போகலாம், இல்லை காரில் போக முடியுமாடா அப்படின்னாங்க. சரி நான் தான் ஃபஸ்ட்டு வாமா காரில் போகலாமா, ட்ரஸ்ட் பண்ணி வாமா அப்படின்னேன். ஃபஸ்ட்டு அம்மா கொஞ்சம் வந்து ரெசிடென்ட்டாக இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, சரி ஓகேடா காரில் போகலாம், அவங்களே கொண்டு வரும்போது எனக்கு அது போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் எங்கே போனாலுமே வந்து என் தம்பி தான் வந்து கூப்பிட்டு போவான். தம்பி தான் ட்ரை பண்ணுறேன். என் தம்பிக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும் கைஸ், அதான் ட்ரை பண்ணி கூப்பிட்டு போவோம். பட் எனக்கு டிரைவிங் அந்த பிடிக்காது. இந்த சென்னை ரோடு, இந்த தமிழ்நாடு டிராஃபிக்கு டிரைவிங் பண்ணுறது பெரிய கொடுமை. அதனால் வந்து கார் எடுத்து ட்ரை பண்ணுறது பிடிக்காது. ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகணும், ரிலாக்ஸ் பண்ணி போகணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து கார் டிரைவிங் வேணான்னு சொல்லிட்டு நானே அந்த பிளானை ட்ராப் பண்ணிட்டேன் மக்களே. சரி, திருச்சி ட்ராப் ஆயிடுச்சு. அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வெரைட்டிஸ் நான் சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு போனோன்னு நினச்சேன் ஊட்டி. ஸோ ஊட்டிக்கு போனால் ஊட்டி வந்து போய் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு டிகேடுக்கு மேலே ஆகிடுச்சு. 2012 நான் கடைசி ஊட்டிக்கு போனது. அந்த மெமரி லைன் இன்னுமே இருக்குது கைஸ். அவ்வளோ சூப்பரான இடம் ஊட்டி, ரொம்ப பிடிச்ச இடம். சரி அங்கே போகலான்னு நினச்சிருந்தேன். பட் அங்கே போகணும்னு நினச்சோம்னா எஸ் அதுவும் வந்து கொடுமையான ஒரு விஷயம். ட்ராவலிங் கிட்டத்தட்ட இங்கே 11 hours ட்ராவல் வருது. ஒன் அட் எ டைம் அடிக்கணும்னா ட்ரெயினாக இருக்கட்டும் காராக இருக்கட்டும். ஸோ அதனால் வந்து அது வந்து மாதிரி அது பிளான் வந்து எனக்கு செட் ஆகலை மக்களே. 3 பிளான் போட்டோம். என்ன பிளான் தெரியுமா? ஒன்று, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயினில் போயிட்டு கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் கார் எடுத்துக்கிட்டு மேலே போய் ஊர் சுற்றி பார்த்து திருப்பி அகைன் பேக் டு ஹோம். இது ஒரு பிளானு. இதுலேயும் அடி வாங்குச்சு, அது என்னன்னு சொல்கிறேன். அது ரெண்டாவது பிளான் என்னென்னா, சரி ஓகே இங்கேருந்து ட்ரெயின் போகலாமா, இங்கேருந்து ஃப்ளைட்டில் போயிடலாம். அதே மாதிரி ஃப்ளைட்டில் போயிட்டு நம்ம வால்பாறை போனோம்ல, அந்த மாதிரி ஃப்ளைட்டில் போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு கோயம்புத்தூரில் அடுத்த நாள் கிளம்பி மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி பிளானு. மூணாவது என்னென்னா, சரி இங்கேருந்து கார்லேயே போயிடலான்னு பிளானு. இதில் என்ன பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு 2 பிளான்ஸ் வந்து கேட்க நல்லா இருந்தது. பட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி எடுக்கணும், இல்லை ஜூம் கார் எடுக்கணும். ஏமாவுக்கு நான் வந்து ஜூம் கார்லாம் எடுக்க மாட்டேன், நீ ஓட்டுறது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி எனக்கு ஜூம் கார் தான் கைஸ், எனக்கு பெட்டர். அது ரீசன் என்னென்னா, எனக்கு கொமட்டிட்டோம். எனக்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பழைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், எனக்கு முன்னாடி வந்து வீடியோஸில் சொல்லியிருப்பேன். மலை பிரதேசங்கள் எங்கே போனாலும் நான் தான் வந்து கார் ட்ரைவ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து கொமட்டி எடுத்துரும் எப்போவுமே. அதனால் ட்ரைவிங் பண்ணால் எனக்கு கொமட்டாது, உட்காந்துட்டு போனால் கொமட்டும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஜூம் கார் எடுக்கலாம் தான் என்னோடய சாய்ஸ். பட் அம்மா வந்து இல்லைன்னா ஜூம் கார்லாம் எடுத்தால் நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க. டாக்ஸி எடுத்தோம்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஆப்வியஸாக வந்து உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும், கொமட்டி எடுத்துரும், அதுக்கு போகாமலே இருக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன், ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் கம்ப்ளீட்டாக அவுட்டு. ஜூமும் எடுக்க முடியல, டாக்ஸியும் எடுக்க முடியல. ஸோ அதனால் அது கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து அவுட் ஆகிடுச்சு அந்த பிளான். சரி, மூணாவது ஆப்ஷன் என்ன தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி ஓகேவா இங்கேருந்தே காரில் போயிடலாம். அதாவது சென்னையிலேருந்தே காருக்கு வந்து கோயம்புத்தூரில் போயிடலாம். இங்கேருந்து கோயம்புத்தூர் போய் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு மேலே போகலாம்
அப்படி பண்ணும்போது இங்கேருந்து காரில் போகிறது வந்து ஒரு டிரைவர் அலாட் பண்ணிட்டு சென்னையிலேருந்து டிரைவர் ஓட்டிக்கிட்டு நம்ம பின்னாடி உட்காந்துக்கலாம். டிரைவர் ஓட்டிக்கிட்டு போவார், போய் காம்பத்தில் விட்டுருவார். அங்கேருந்து நம்ம டிரைவர் எடுத்துகிட்டு மேலே போகணும் அப்படின்னா நம்ம காரை நான் ஓட்டுறேன். மேலே போகும்போது மேலே போயிட்டு டிரைவர் எடுத்துப்பார் அப்படின்னு நினச்சேன். பட் அதுவும் வந்து இவ்வளோ தூரம் நான் காரில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு டோட்டலாகவே டவுன், காலி. ஸோ ஊட்டி மக்களே, ஊட்டி பிளான் பண்ணணும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணணும், பார்க்கலாம் அது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ ஊட்டி டவுன். சரி, அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி இவ்வளோ தூரம் போனா சிட்டி கிட்டே போயிட்டு இருந்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இடங்கள் இருக்குது கைஸ். பாண்டிச்சேரி இருக்குது, வெள்ளூர் போயிட்டு வந்தோம். அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக தான் போயிட்டு வந்தோம். பாண்டிச்சேரி 4-5 வாட்டி போயாச்சு. அதுவும் இல்லாமல் தமிழ் நியூ இயரில் செம்ம கூட்டமாக இருக்குன்றதுனால அதுவும் அவுட்டு. கார் பார்க்கிங் கிடைக்காது அங்கே இருக்க ஹோட்டல்ஸில், அது ஒரு பிரச்சனை, அதுவும் அவுட்டு. திருவண்ணாமலை அது பிளான் பண்ணோம். அது வந்து அது ஒரு கோயில் ஸ்தலம்ன்றதுனால தனியாக பிளான் பண்ணோம். அது நான் அப்புறம் அதுவும் போயிட்டு வந்தாச்சு. பட் அதெல்லாமே அது திருப்பி பிளான் பண்ணோம். காஞ்சிபுரமும் இப்போ தான் போயிட்டு வந்தோம். திருப்பதியும் வந்து இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டு வந்தோம். உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் இயர் தான் திருப்பதி திருத்தணி போயிட்டு வந்தோம். ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு போகும்போது ஏலகிரி அந்த ஒரு ஆப்ஷன் மாட்டுச்சு. ஏலகிரி போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் மாட்டுச்சு. ஆக்சுவலாக ஏலகிரி இந்த பிளானுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, சரி நார்த் இந்தியா போயிட்டு வந்துடலாமா, சலோ நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, சரி ஓகே வாங்கம்மா வெஸ்ட் பெங்கால் நம்மளோட கொல்கத்தா போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டேன். ஐயா கொல்கத்தாவா, உன்னை கூட்டி நான் கொல்கத்தாலனா நான் அவ்வளோ தூரம் உங்க கூடலாம் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ கொல்கத்தா விட்டு, ராஜஸ்தானும் கூப்பிட்டேன் அதுவும் அவுட்டு, அகமதாபாத் கூப்பிட்டுருந்தேன் அதுவும் அவுட்டு. ஸோ இதெல்லாமே இந்த வந்து இப்போதைக்கு நான் வரமாட்டேன், இதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ தான் வந்து இந்த ஏலகிரி பிளான் வந்துச்சு கடைசியில். சரி ஓகே ஏலகிரி போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏலகிரி ஆக்சுவலாக வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மக்கள். ஏன்னா ஏலகிரி இதுக்கு முன்னாடி 4 வாட்டி போயிட்டோம். 3 வாட்டி சொந்தமாக போனோம், 1 வாட்டி வந்து நம்மளோட ஆஃபீஸ் மூலமாக கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ ஏலகிரி 4 வாட்டி போயாச்சு. 5ஆவது வாட்டி ஏலகிரி போகணுமா, இதில் வேறு ஏலகிரி வேறு. சரி ஓகே புது ஹோட்டல் ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். பட் அதுவும் பல்பாச்சு. இதுக்கு முன்னாடி லேண்ட்மார்க் சொல்லிட்டு ஹோட்டல் இருக்குது. அந்த லேண்ட்மார்க்கில் தான் ஆக்சுவலாக ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு என் அம்மா சொல்லியிருந்தாங்க. லேண்ட்மார்க் இது முன்னாடி 2 வாட்டி ஸ்டே பண்ணிட்டேன். 3ஆவது ஸ்டே பண்ணுறது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. நானாவது 3 வாட்டி அதே ஹோட்டலாக என்ஜாய் பண்ண முடியல. சேம் ஹோட்டல்லாம் எப்படி தான் என்ஜாய் பண்ணுறது. அதனால் வந்து சரி ஓகே அதுவும் எனக்கு வந்து அளவுக்கு பிடிக்கல. சரி வேறு ஏதாவது ஹோட்டல் புக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து ஸ்டெர்லிங் இருக்குது. ஸ்டெர்லிங் செம்ம காஸ்ட்லி, கிட்டத்தட்ட வந்து 8000 9,000 சொல்லியிருந்தான். அதுவும் அவுட்டு. சரி ஓகே அதை தாண்டி தாஜ் ஜினத்துன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது கரெக்டாக அப்போ தான் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, நோ ரூம்ஸ் அவைலபிள்னு போட்டான். சரி ஃபைனலாக வந்து தங்கக்கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது கைஸ். அது சூப்பரான ஹோட்டல், நல்லாவே இருக்குது பார்க்கறதுக்கு. நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. சூப்பரான ஹோட்டல் இன் ஏலகிரி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த தங்கக்கோட்டைக்கு போகிற அந்த ரோடு இருக்குல்ல, அது ரொம்பவே மோசமாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நானும் அது மேப்லேயும் பார்த்தேன், ரொம்ப கீழே போகுது. ஒரு அட்வென்ச்சர் பார்க் மாதிரி இருக்குது, அங்கே கிட்ட போட்டு வச்சுருக்காங்க அந்த தங்கக்கோட்டையை. ஸோ அதனால் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால, இதில் வர காரில் வர அவ்வளோ திருப்பியும் ஓட்டு போகணும் அப்படின்றதுனால இதுவும் அவுட்டு மக்களே. ஸோ இதெல்லாம் பிளான்ஸும் அவுட்டு மக்களே. நான் தினையும் போக மாட்டேன்ட்டாங்க. ஏலகிரியும் கிடையாது, திருச்சியும் கிடையாது, ஊட்டியும் கிடையாது, வேறு எந்த மலைக்கும் கொடைக்கானல்லாம் வரமாட்டேன்ட்டாங்க. சரி பிளானை ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்ற போது தான் டக்குன்னு எனக்கு ஒரு ஞானம் இது வந்துச்சு. வயநாடு விசாகப்பட்டினம். ஏன்னா விசாகப்பட்டினம் ஆக்சுவலி இது மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன் மக்களே. மும்பை இந்த ஹைதராபாத்லாம் போகும்போது அப்போது ஆக்சுவலாக விசாகப்பட்டினம் பிளான் பண்ணியிருந்தோம். சரி ஓகே போகலாம் விசாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளான் வந்து பண்ணியிருந்தோம் சரிங்களா. பட் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, என் தம்பி வந்து ஐயா சிட்டியா விசாகப்பட்டினம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை ட்ராப் பண்ணிட்டான். எஸ்பெஷலி ஐ திங்க் ஹைதராபாத் நினைக்கிறேன். அப்போது நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் விசாகப்பட்டினம் போனால். விசாகப்பட்டினம் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் ட்ராப் பண்ணியிருந்தான். ஓகே என் தம்பி தான் இப்போ கிடையாது. என் தம்பி பாருங்கள், அவர் கிளம்பி வந்து ஒய்ஃபோட அண்ணன் வந்து இதுக்கு போயிட்டார். எங்கள் தலைவர் வந்து என்ஜாய் பண்ணுறது துபாய் போயிருக்காரு. ஆக்சுவலாக இன்னும் வரல, ரிட்டன் வரல, இன்னும் துபாயில் தான் இருக்கான். இந்த கமிங் சாட்டர்டே தான் ரிட்டன் வர போகிறான். ஓகே அவர் தான் இல்லையே, நம்ம என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, விசாகப்பட்டினம் போகலாமா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்டேன். ஓகே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கைஸ் புக் பண்ணது இந்த விசாகப்பட்டினம். உடனே ஃப்ளைட்டை புக் பண்ணேன், உடனே அந்த ஹோட்டல் புக் பண்ணேன், போயிட்டோம், ரிட்டன் வந்தாச்சு கைஸ். ஸோ எஸ் இதான் கைஸ் விசாகப்பட்டினம்கான பிளான் ட்ரிப். ஓகே ஃபைனலி வாங்க இப்போ நம்மளோட பட்ஜெட்டை பார்த்துடலாம். இதை டக்குன்னு முடிச்சுட்டு இதோட எண்ட் பண்ணிக்கலாம் வீடியோவை. இன்னொரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம். பெரிய வீடியோ போகுது, என்னை மன்னிச்சிக்கோங்க ஓகேலா. எஸ் ஸோ இப்போ வந்து பட்ஜெட் பார்த்துடலாம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து மெயின் பட்ஜெட்டே ரொம்ப காஸ்ட்லியாக போனதே ஃப்ளைட் தான் மக்களே. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ ஆயிடுச்சுன்னா, இங்கேருந்து போகிறதுக்கு வந்து ஒரு ஃப்ளைட் சார்ஜஸ் லைக் சென்னை டு விசாகப்பட்டினம் வந்து 4200 வச்சுக்கோங்க. அதான் 4000 போட்டிருந்தாங்க. இந்த சீட் வேறு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அது 200 போய் எடுத்துடுறாங்க. ஸோ
4,200 வச்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 8,500 மக்களே உங்களுக்கு வந்து போகிறதுக்கான இங்கேருந்து சென்னை டு விசாகப்பட்டினம் வந்து 8,500 ஆகுது. ரிட்டர்ன் வரதுக்கு 9,500 மக்களே. ஸோ டோட்டலாக போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ 8,000 + 9,000 16,000 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 17,000 மக்களே உங்களுக்கு வந்து ஃப்ளைட் சார்ஜஸ் போயிடும். சரிங்களா? அடுத்தது வந்து ஹோட்டல் ரொம்ப சீப். நான் சொல்லியிருந்தேன் சீப் கிடையாது, நாமினல் ரேட்டு. டோட்டலாக 8,000 ஆச்சு. சரிங்களா? ஸோ எவ்வளோ ஆச்சு? 17 + 8 ஸோ 17 + 8 25,000. ஸோ 25,000 ஃப்ளைட்டு ப்ளஸ் ஹோட்டல் முடிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து நாங்கள் எடுத்தது 3வது காஸ்ட்லி டாக்ஸி. ஸோ இன்பவுண்ட் டாக்ஸி பார்த்தீங்கன்னா சென்னை இதுலேருந்து அந்த விசாகப்பட்டினத்து ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் வந்து கிட்டத்தட்ட 650 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்த நாள் ஃபுல் ட்ரிப் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக முதல்ல நாங்கள் பேசினது வந்து 3,200 பிளான் தான் பேசியிருந்தோம், 10 hours பிளான். பட் அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் ஹவரி கணக்கு பிளான் போயிடலாம். அது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கைஸ். ஆக்சுவலாக எவ்வளோனா இந்த டாக்ஸி வந்து எவ்வளோ எங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டிருந்தேன். அந்த கீ செலக்ட்டு சித்தார்த்தன்னு சொல்லிட்டு வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தார். ஸோ அவர்கிட்ட பேசியிருந்தேன் என்ன சொன்னார்னா ஒரு 3 டைப்ஸ் சொன்னார். 3 டைப்ஸ் 2 டைப்ஸ் தான் சொல்லியிருந்தார். அது 2 டைப்பு. ஸோ 2 டைப் எப்படின்னா 10 hours பிளான். அதாவது காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா அதான் 10 hours பிளான் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3,200 உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து இன்க்ளூடிங் பார்க்கிங் சார்ஜஸ் அண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோல் சார்ஜஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இன்க்ளூடிங் தான் இந்த 3,200. ஓகேங்களா? அப்படி இல்லைனா நீங்கள் ஹவர்லி கணக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஹவர்லி கணக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர் ஹவருக்கு 300 சார்ஜ் பண்ணுறாங்க மக்களே. ஸோ இப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்லி இப்போ நீங்கள் ஹவர்லி கணக்கு 6 hours 5 hours 6 hours நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஹவர்லி சார்ஜஸ் மாதிரி வரும். ஜஸ்ட் 300. சரிங்களா? 300 + ஹவர். அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி 10 hours சார்ஜஸ். ஸோ இந்த 10 hours மேலே போகுது அப்படின்னா எவ்வளோ சார்ஜஸ்னால் 180 rupees per hour. இதுதான் கைஸ் அவர் சொல்லியிருந்தேன் பிளான். சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா சார் நான் வந்து 10 hours எடுக்க மாட்டேன், 7 hours தான் மோஸ்ட்லி எடுப்பேன். 6 to 7 hours தான் மேக்ஸிமம் எடுப்பேன். ஸோ ஹவர்லி கலெக்ட் போயிடலாம் சொல்லி தான் பிளான் பண்ணால் அது அவர் கடைசியில் அவர் மறந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன். பட் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருந்தாருன்னா 2,500 எங்களுக்கு சார்ஜ் பண்ணியிருந்தார் மக்களே ஆன் தி டே 2. ஆக்சுவலி 3,200 பேசியிருந்தேன். டோட்டலாக 7 hours ஆச்சு. 7 hours பார்த்தீங்கன்னா 2,100 தான். பட் 2,500 சொன்னார். பட் அப்படி நான் கொஞ்சம் பேரம் பேசினேன். சரி ஓகே சார், ரவுண்ட் ஆஃபாக ஏர்போர்ட் ட்ராப் அதாவது விசாகப்பட்டினம் ஏர்போர்ட்டில் வந்து ஹோட்டலுக்கு ட்ராப்பாக இருக்கட்டும், அப்புறம் நெக்ஸ்ட் டே 3,000 சொன்னல அதுக்காக இருக்கட்டும், இந்த 10 hours சார்ஜாக இருக்கட்டும், டோட்டலாக வந்து 3,000 கொடுங்கன்னு சொன்னார். ஸோ 3,000 மக்களே. ஸோ டோட்டலாக 28,000 ஆச்சா. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நம்மள சென்னை டாக்ஸி வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், ஏர்போர்ட்லேருந்து வீடாக இருக்கட்டும், டோட்டலாக வந்து 400 + 400 ஆக்சுவலாக வந்து 350 ஆச்சு. இங்கேருந்து சென்னை அதுமாரி ஈச்சங்காடுலேருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 350 ஆக்சுவலாக காட்டுச்சு. நான் 400 கொடுத்தேன். அதே பார்த்தா ரிட்டர்ன் வரும்போது 384 rupees காட்டுச்சு. உங்களுக்கு 400 rupees அவங்க பே பண்ணேன். ஸோ 800 அதில் போயிடுச்சு. 1,000 வச்சுக்கோங்களேன் தோராயமாக. ஸோ எவ்வளோ 27,000 + 1,000 28,000. ஸோ 28,000 எங்களுக்கு இது வரைக்கும் ஆச்சு. அது இல்லாமல் ஃபுட்டு நாங்கள் வாங்கி சாப்பிட்டது பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ ஆச்சு. ஃபஸ்ட்டு போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருந்தோம். அது ஒரு 1,000 ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1,000 rupees ஆச்சு. அப்புறம் வந்து அன்றைக்கி டின்னர் அது ஒரு ஐ திங்க் ரொம்ப லிமிட்டடாக தான் வாங்கினேன். தோசை அப்புறம் அம்மாவுக்கு இட்லி. ஸோ அது ஒரு 500 ஆச்சு. ஸோ 1,500 ப்ளஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. 3 இருந்தாலும் இன்றைக்கி மார்னிங்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ அதெல்லாம் சார்ஜஸ் கிடையாது. இது வந்து எவ்வளோனா மத்தியானம் சாப்பிட்டது வந்து கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் 800 நினைக்கிறேன். ஆமாம் 800. ஸோ 1,000 rupees வச்சுக்கலாம். வாட்டர் பாட்டில்லாம் சேர்த்து 1,000 rupees. ஸோ 2,500. அன்றைக்கி டின்னர் வந்து பிஸா வாங்கி சாப்பிட்ருந்தோம். அது வந்து ஒரு 600. ஸோ 2,800 rupees. ஸோ 2,600 நினைக்கிறேன். பிஸா 2 வாங்கியிருந்தோம். 2 பிஸா வந்து ஈச் 200 rupees. ஸோ டோட்டலாக வந்து அது ஒரு 600. ஸோ எஸ் 2,500 வச்சுக்கோங்களேன். 2,500. அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு கீதாமில் வாங்கி சாப்பிட்டோம். அது வந்து ஒரு 500. ஸோ தோராயமாக மக்களே ஒரு 3,500 இன்க்ளூடிங் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் சேர்த்து. ஒரு வாட்டர் பாட்டில் கூட எனக்கு எதுவுமே வாங்கலை கைஸ் வெளியே. ஆக்சுவலாக ஹோட்டலே கொடுத்துட்டாங்க வாட்டர் பாட்டில் எல்லாமே. ஸோ அதனால் வாட்டர் பாட்டில் கூட நாங்கள் பெருசாக நாங்கள் வெளியே வாங்கலை, எதுவுமே வாங்கலை. ஸோ டோட்டலாக ஆனால் ஐ திங்க் ஒரே இடத்துல வாட்டர் பாட்டில் வாங்கினோம். டோட்டலாக 3,000 வச்சுக்கோங்க மக்களே. ஓகேங்களா? ஸோ 27,000 + 1,000 எவ்வளோ 28,000 ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3,500 வச்சுக்கோங்களேன். ஸோ டோட்டலாக கைஸ் ஓவராலாக எல்லாம் டிக்கெட் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். மியூசியமுக்கு வந்து 3 டிக்கெட்டும் சேர்த்து வந்து 140 மட்டும் தான். ஸோ அது முடிஞ்சு போச்சா. அப்புறம் உள்ள டாக்ஸி பார்த்திங்கன்னா அது ஒரு 400 மக்களே. ஓகேங்களா? ஸோ 400 rupees லைக் ஹோட்டல்லேருந்து மியூசியம்லேருந்து ஹோட்டலு.
ஸோ ஈச் வந்து 200 தான் வாங்கியிருந்தாங்க. 160 சொன்னாங்க கைஸ், நான் 200 கொடுத்தேன். ஸோ 200 400 அதோட முடிஞ்சு போச்சு. அது ஆக்சுவலாக அவர் மூலமாக போயிருந்தோன்னா ஹவர்லி சார்ஜஸ் கிட்டத்தட்ட 4 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 1200 கொடுத்துருக்க வேண்டியது இருக்கும். 400 ரூபாயில் முடிஞ்சுது சரிங்களா. ஸோ அது அப்புறம் வந்து மற்ற டிக்கெட்ஸ் ஐ திங்க் உங்களுக்கு வந்து இது இருக்குல்ல, கைலாசகிரியில் எந்த ஒரு டிக்கெட்டும் கிடையாது. ட்ரெயின் டிக்கெட் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் இருக்கும் 150 ரூபா. அது மாதிரி ரோப் காருக்கு 150 ரூபா, அட்வான்ஸருக்கு 150 ரூபா அட்வான்ஸில் போயிருக்கோம். பட் அப்படிலாம் நாங்கள் எதுவுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுனால கைலாசகிரி ஃப்ரீ. மேலே பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறதுக்கு மட்டும் 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க கைலாசகிரிக்கு போகிறதுக்கு. அதே மாதிரி இதுக்கும் வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்களே பே பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் டிடிடி போயிருந்தால் அதுக்கும் மேபி ஏதாவது சார்ஜ் ஆகிருக்கலாம், அதுக்கும் நாங்கள் சார்ஜ் பண்ணலை. டெனட்டி பார்க் ஃப்ரீ. ஸோ ஊர் சுற்றி பார்த்ததுனா டோட்டலாகவே வந்து ஒரு எவ்வளோ 140 ரூபா மக்களே மட்டும்தான் செலவாச்சு எங்களுக்கு. ஸோ ஓவரால் சொல்ல போனால் ஒரு 3200 மட்டும்தான் கைஸ் எங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து ஆச்சு இந்த ஹோல் ட்ரிப். இதை நீங்கள் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்ளைட்டுக்கு பதிலாக ட்ரெயின் எடுத்திங்கன்னா குறைக்கலாம். ட்ரெயின் வந்து பர் டிக்கெட் நீங்கள் செகண்ட் ஏசி ஏற்றா கூட திங்க் ஒரு 1200 அந்த ரேஞ்ச் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ டிக்கெட் வந்து இப்போ பர் டிக்கெட் வந்து 4000 ரூபா பே பண்ணுறதுலாம் ஒரு 1500 ரூபா 1200 1500 மேக்ஸிமம் நினைக்கிறேன். அது மேலே போகாது. ஸோ அந்த வகையில் நீங்கள் குறைச்சிக்கலாம். அதேமாதிரி ஹோட்டலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி 4 ஸ்டார் 3 ஸ்டார் எடுக்க 2 ஸ்டார் நம்பர் எடுத்திங்கனாலுமே ஒரு 2500 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வரும். ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20,000 நீங்கள் ஒரு 2 பேர் முடிச்சுட்டு வந்துடலாம். ஒரு 15,000 18,000 20,000 நீங்கள் முடிச்சுட்டு வந்துடலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 32,000 மேக்ஸிமம் ஃபுட்டு அப்படின்லாம் போனால் 35,000 மக்களே. ஸோ இதான் கைஸ் பட்ஜெட். சாரி கைஸ், பெரிய வீடியோ இது, மன்னிச்சுக்கோங்க. பட் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும், டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்கேன். இதுலேயே நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த அப்படி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதையும் நான் தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து கவர் வந்து பண்ணிட்டேன். ஸோ எஸ், இதான் திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ட்ரிப் அபவுட் விசாகப்பட்டினம் மக்களே. வர்த்திட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது நீங்கள் விசாகப்பட்டினம் போயிட்டு வரணும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஒரு சில இடங்கள் நான் சொல்ல, எஸ்பெஷலி அந்த மியூசியம்ஸ், எஸ்பெஷலி அந்த சப்மரீன் மியூசியம் நிஜமாகவே வந்து வர்த்து டு விசிட். நீங்கள் பார்த்தா தெரியுங்க, அது அவ்வளோ குறுகலான ஒரு இடம். அந்த குறுகலான இடம் நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் உள்ளே இருந்திருப்பேன். வேர்த்து ஊற்றுருச்சு பாவம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம்லாம் அந்த சப்மரீனில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சீலர்ஸ்லாம், அந்த அந்த நேவி சோல்ஜர்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். எப்படி தான் அவங்களாம் அந்த வெட்ரன்ஸ்லாம் நிஜமாக சொல்கிறேன், அவங்களாம் வந்து தே ஆர் ஹீரோஸ், நிஜமாகவே ஹீரோஸ் அவங்களாம். அந்த உள்ளே போனதுக்காக தான் தெரிஞ்சது கைஸ். இன்க்ளூடிங் அந்த Tu-142 ஏர்க்ராஃப்ட் உள்ளே போனோம்ல, அங்கேயும் அப்படி தான் கொழுந்து விட்டு எரியுது. ஆக்சுவலாக ஏசி போட்டிருக்காங்க, ஏசி போடலன்னா கொழுந்து விட்டு எரியும். நிஜமாக சொல்கிறேன் கைஸ். அதெல்லாம் நீங்கள் ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் விசிட் பண்ணணும் கண்டிப்பாக இந்த பிளேசஸ். அதனால தான் நாங்கள் விசிட் பண்ணோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான் நான் நினைக்கிறேன் மக்களே. இந்த ஒரு விசிட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒர்த்து தான். ஸோ நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்கள் விசாகப்பட்டினத்தை. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தெரிஞ்ச ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன் நினைக்கிறனால தான் இவ்வளோ பெரிய வீடியோ போயிட்டுருக்கு. இதை தாண்டி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு vlogல உங்களை சந்திக்கிறேன். அடுத்தது கண்டிப்பாக வந்து ஒரு இன்னொரு ட்ரிப் வர வாய்ப்புகள் இருந்ததுன்னா உங்களை நான் அதை ஆட் பண்ணுறேன். தெரில அது நடக்குமான்னு தெரில. ஏன்னா இப்போது வெயில், ஆக்சுவலாக நான் சொன்னல அந்த வெயில்னால தான் அந்த ட்ரிப் நான் போகலை இந்த பர்டிகுலர் பிளேசஸ். இப்போ நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பிளேசஸ் சொல்லியிருந்தேன். அந்த பிளேசஸில் தான் ஒரு பிளேஸ் வந்து இப்போ போகிறதா பிளான் இருக்குது. பட் வெயில்னால அந்த பிளான் கேன்சல் ஆகும்னு நினைக்கிறேன், போக மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 8 monthsல போகும்னு நினைக்கிறேன். அப்படி போனேன்னா அடுத்த vlogல உங்களுக்கு கண்டிப்பாக அதை கவர் பண்ணுறேன். இப்போ ஏதாவது கொஸ்டின்ஸ் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கு முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை ஹேண்ட் மோரல் ஏதாவது என்ன சொல்கிறது, தயவுசெய்து திட்டாதீங்க. என்னடா இவ்வளோ பெருசாக பேசுகிறேன் அப்படின்னா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, உங்களோட சாய்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர் அண்ட் பாய் மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகேன்.